நாகதோஷத்தை தீர்க்கும் கல் கருடன். 4 டன் எடையுடன் கூடிய கல்லாலான கருட பகவான். 7 வாரம் தொடர்ந்து வழிபட்டால் நினைத்த காரியத்தை நிறைவேற்றும் கருடன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப எங்க போறோம்னா நாச்சியார் கோவில். தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை அடுத்த திருவிடைமருதூர் வட்டத்தில் அமைந்த சிற்றூர் நாச்சியார் கோவில். இதன் பழைய பெயர் திருநறையூர் ஆகும். இக்கோயில் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 கோயில்களில் ஒன்றாகவும் முக்தி தரும் 12 ஸ்தலங்களில் 11வது ஸ்தலமாகவும் இருக்கிறது. கும்பகோணம் அருகில் உள்ள நாச்சியார் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் கோயிலில் நடக்கும் கல்கருட சேவை உலக பிரசித்தி பெற்றது. பெருமாளின் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக போற்றப்படும் இந்த கோவிலில் மூலவர் சீனிவாச பெருமாளாகவும் தாயார் வஞ்சலவல்லியுடன் திருமண கோலத்தில் காட்சி தருகிறார். ஆனால் இக்கோயிலில் தாயாருக்கு என்று தனி சன்னதி கிடையாது. இங்கு மேதாவி மகரிஷியின் பிரார்த்தனை நிறைவேற்ற அவரது மகளாக தோன்றிய மகாலட்சுமியை மானிட உருவத்தில் வந்து சீனிவாச பெருமாள் திருக்கல்யாணம் புரிந்து கொண்டார் என புராணங்கள் கூறுகின்றன. இத்தலத்தில் உலகிலேயே 4 டன் ஒரே கல்லாலான மிகப்பெரிய கல்கருட பகவான் தனி சன்னதி கொண்டு அருள்பாலித்து வருகிறார். மற்ற சாமிகளைப் போல இவருக்கு நாள்தோறும் 6 கால பூஜைகள் நடைபெறுகிறது. வருடத்தில் மார்கழி மற்றும் பங்குனி என 2 முறை மட்டும் சன்னதியில் இருந்து வெளிவரும் இக்கல்கருட பகவானை முதலில் சன்னதியில் இருந்து வெளியே வரும்பொழுது 4 பேரும், தொடர்ந்து 8, 16, 32 என 64 பேர் தூக்குபவர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே செல்லும். பின்னர் கல்கருடன் மீண்டும் சன்னதிக்கு திரும்பும் போது அதே முறையில் 64, 32, 16, 8 என குறைந்து 4 பேருடன் சன்னதியை சென்றடைவது வழக்கம். இக்கல் கருட பகவானை தொடர்ந்து 7 வியாழக்கிழமை வழிபடுவதன் மூலம் பிரார்த்தனைகள் அனைத்தும் விரைந்து நிறைவேறும் என்பது ஐதீகம். மேலும் இது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக தகவல்களையும் அதன் மகத்துவத்தை பற்றியும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கோவல் பிளாக் சேனல்.